தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகங்கள், நோட்டுகள் மற்றும் சீருடை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஏப்ரல் 24ஆம் தேதி முடிவடைந்தது. இதையடுத்து ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இன்று வருகை தந்த மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பூக்கள் மற்றும் இனிப்பு வழங்கி வரவேற்றனர். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் திறந்துருக்காங்க. நிறைய மிஸ்லாம் மாறி இருக்காங்க. யார் புதுசாக வருவாங்கன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நோட்ஸுமே வந்து நியூஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொடுத்துடுவாங்க. இப்போ 10th முடிச்சுட்டு இப்போ 11th சேர்ந்துருக்கோம். நியூ ஃப்ரெண்ட்ஸு, நிறைய புது பசங்க வச்சு கொஞ்சம் இந்த இயர் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நியூ புக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நியூ ஃப்ரெண்ட்ஸ்னால இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் இதர மாவட்டங்களிலும் இன்றே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 1540 பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு ரோஜா பூக்கள் மற்றும் சாக்லேட் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். கோவை மாவட்டத்திலும் இன்று அனைத்து பள்ளிகள் திறக்கப்பட்டன. புதிய சீருடை, புதிய புத்தகப்பையுடன் உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தங்களது நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்து கலந்துரையாடினர். பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மிக்கி மவுஸ், டெடிபியர் போன்ற பொம்மைகள் வேடமிட்டு சாக்லேட் கொடுத்து மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர்.